பகுதிகள் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் ஆஃப் த கம்பெனி, மிக முக்கிய ஆவணம், கம்பெனியினுடைய மிக முக்கிய ஆவணம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த 2-3 ஆவணமே மிக முக்கியமான ஆவணங்கள் தான். மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ். இது வருடம் கொடுக்கறது, வருடம் ஆண்டறிக்கை சமர்ப்பிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மிக முக்கிய ஆவணங்கள்ல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்ட்டா நம்மளுடைய மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிங்க. அதற்கு அடுத்தது தான் உள்ள இருக்கக்கூடிய தகவல், அதுதான் நிறுவனம் பற்றிய கூறுகள் இடம்பெற்றிருக்கும். நோக்கக்கூறு இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. நிறுவனம் பற்றிய கூறுகள் இடம்பெற்றிருக்கக்கூடியது மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் தான். இதுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாமே வரும். இதுதான் நம்மளுடைய பிறப்புச் சான்றிதழ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. பிறப்புச் சான்றிதழ் அப்படின்ற சொல்ற மாதிரி. அப்ப பிறப்புச் சான்றிதழ் அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாமே. செயல்முறை விதிகள் 2வது டாக்குமெண்ட். செயல்முறை விதிகள் அப்படின்றது நமக்கு 2வது டாக்குமெண்ட். செயல்முறை விதிகள், சங்க செயல்முறை விதிகள் அப்படின்னு. தகவல் அறிக்கை 3வது மிக முக்கியமான டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 3ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது எல்லாருமே கரெக்டா போட்டிருக்காங்க. த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார் த இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி ஆர் கான்டைன். இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுறது சங்க செயல்முறை விதிகள் தான், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது உள் விவகாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உள் விவகாரம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. இதுல பியாண்ட் பவர் அப்படின்னு ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இப்போ நான் என்ன கேள்வி கேட்கிறேன், பியாண்ட் பவர் அப்படின்னு ஒண்ணு கேட்கிறேன். பியாண்ட் பவர் வரப்போ இந்த 3 விஷயங்களுக்கு என்னென்னலாம் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். பியாண்ட் பவர், பியாண்ட் த பவர். Doctrine of ultra wires. Memorandum of ultra wires. அல்ட்ரா வைரஸ் இது மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷனுக்கு வரும். அதாவது இந்த பவரை தாண்டி, இதை தாண்டி ஏதாவது பவர்ஸ் நம்ம செய்யறப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் அப்படின்றது எதுக்கு வருங்க? கன்ஸ்ட்ரக்டிவ் all activities are taking place properly. Outsiders நல்ல விஷயம் நல்லா போயிட்டு இருக்கு, அவங்க நம்பலாம். அதான் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் எதற்காக, எதன் இத பொறுத்து கொடுக்கிறதுங்க? நமக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிற மாதிரி. மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் சார் இல்லைங்க. அல்ட்ரா வைரஸ் ப்ராஸ்பெக்டஸ் சார், கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். சரி, எல்லா ஆக்டிவிட்டிஸ் ப்ராப்பரா போகுது அப்படின்னு மக்கள் நம்பலாம். இந்த டாக்டர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். சப்போஸ் அது நடக்கலன்னா கம்பெனி ரெஸ்பான்சிபிள். ஷேர் ஹோல்டர் பார்க்கல கேட்கல அப்படின்னு அவங்க கம்பெனி கிளைம் பண்ண முடியாது. வேற டீலிங் வித் அவுட்சைடர்ஸ் சார். டீலிங் வித் அவுட்சைடர்ஸ். அப்புறம் வேறங்க கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் அப்படின்றதுக்கு வேற என்னென்னலாம் சொல்றீங்களா சொல்லுங்க ப்ளீஸ். வேற உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதா நீங்க பேசலாம். கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி தாங்க. நீங்க 2யும் தனித்தனியா படிக்கணும். பியாண்ட் த பவர் அப்படின்னு வரப்போ இது 3 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்களை பத்தி நமக்கு சொல்லும். அதுல டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்ட்டா உங்களுக்கு கண்டிப்பா மெமராண்டத்தை தாண்டி நம்ம ஏதாவது ஒரு பவர் நமக்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி த ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸ். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஏஓஏ அவங்க சொன்ன மாதிரி ஏஓஏ தான் அது அதனுடைய பியாண்ட் பவர் அப்படின்னு சொல்லலாம். டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். ஏஓஏ பியாண்ட் இன்டோர் மேனேஜ்மெண்ட்ல பியாண்ட் பவர் வரப்போ அல்லது நற்செயல்கள் குறிப்பிடுறப்ப நமக்கு இது வருங்க. நீங்க இதை எப்படி நாங்க எடுத்துக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் நிறுவனத்தை வெளிநபர்ல காப்பாத்துறதுங்க சார். வெளியாளன்றது நிறுவனத்தை காப்பாத்துறதுதான் சார் இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். ஆமா கரெக்ட்டுங்க. அதாவது நம்மளுடைய என்ன சொல்றாங்க, உள்ள இருக்கக்கூடிய
இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டை பாதிக்காத அளவுக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்றது. சூப்பரான விஷயம் இதாங்க. இந்த ரெண்டையும் நல்லா தனித்தனியா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது தகவல் அறிக்கையில ஏதாவது பியாண்ட் பவர் ஏதாவது பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? தகவல் அறிக்கையில ஏதாவது கிரிமினல் கேஸ் தான் சார். கிரிமினல் கேஸ் தான். சிவில் அண்ட் சிவில் அண்ட் கிரிமினல் ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே இருக்கும். அதுல எல்லாம் பியாண்ட் பவர் நீங்க போகவே கூடாதுங்க. சொன்னதை செஞ்சாவே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்றது நத்திங் பட் நம்மளோட கல்யாண பத்திரிகைன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது கல்யாண பத்திரிகையில முகூர்த்தத்தை எதை கரெக்டா சொல்றோமோ அதை வந்து கரெக்டா முடிக்கணும் அப்படின்றதுதான். அதை தாண்டி எதுவுமே போகக்கூடாது. இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியம். டாக்டரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸும் டாக்டரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸும் இந்த ரெண்டு விஷயங்கள் வருங்க. சூப்பருங்க. அடுத்தது மார்க் அவுட் த டாக்குமெண்ட் தட் நீட் நாட் ப்ரிப்பேர்ட் அண்ட் ரிஜிஸ்டர்ட் வித் த ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் த கம்பெனிஸ் இன் த பப்ளிக் லிமிடெட். மார்க் அவுட் த நீட் நாட் அப்படின்றான். இது தேவையில்லை அப்படின்ற அர்த்தம். இந்த இடத்துல பாருங்க, நீட் நாட் தேவையில்லை, தேவை இல்லை, இப்படிதான் நம்ம படிக்கணும். அப்போ மார்க் அவுட் ஒரு ஆவணம், எந்த ஆவணம் அப்படின்னா தேவையில்லை, ப்ரிப்பேர்டு அண்ட் ரிஜிஸ்டர்டு வித் த ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் த கம்பெனிஸ் இன் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அப்போ பொது நிறுவனத்திற்கு, பொது வரையறு நிறுவனத்திற்கு தேவையில்லை, பொது வரையறு நிறுவனத்திற்கு தேவையில்லை, வரையறு நிறுவனத்திற்கு தேவையில்லை, இதற்கு தேவையில்லை. ஸ்டாச்சுட்டரி டிக்ளரேஷன் கண்டிப்பா கொடுக்கணுங்க. மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. அடுத்த பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். அடுத்த டைரக்டர் அண்டர்டேக்கிங் டு டேக் அப் பே ஃபார் குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஷேர்ஸ். குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஷேர்ஸ் கண்டிப்பா வேணுங்க. இதுக்கு வந்து மாற்று இருக்கு, நல்லா புரிச்சுக்கோங்க. இதுக்கு வந்து மாற்று இருக்கு. இதுக்கு என்ன மாற்றுங்க? டேபிள் ஏ இல்லைங்களா? டேபிள் ஏ அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறீங்க இல்லையா? ஞாபகத்தில் இருக்குங்களா? அது என்னங்க? டேபிள் ஏ ஆஃப் கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ். ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் தான் சார். டேபிள் ஏ. டேபிள் ஏ அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்ல? அது வந்து அது படிவங்க. ஷெட்யூல். டேபிள் ஏ வந்து ஒரு படிவமாக கொடுக்கப்பட்டிருக்கும், ஷெட்யூலாக கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த படிவம் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணா கூட போதும். இந்த படிவத்தை நீங்க ஃபில் பண்ணி கொடுத்தா கூட போதும். தனியா வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஒண்ணு சமர்ப்பிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றான். அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு சங்க செயல்முறை விதிகள் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. நீங்க என்ன பண்ணலாம் போதும், கம்பெனிஸ் ஆக்ட்ல சொல்லப்பட்ட டேபிள் ஏல இருக்கக்கூடிய ஷெட்யூல் 1 நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாவே போதும். அதுவே வந்து இதுக்கு போதுமானதாக இருக்கும். அப்படின்றதுனால இது வந்து செகண்டரியாக மாறுது. அதாவது இது வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரிஜிஸ்ட்ரார்ட்ட சப்மிட் பண்ண தேவையில்லை அப்படின்றது தான் அதனுடைய பொருள். புரியுதுங்களா? அதை நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இது கண்டிப்பா வேணுங்க. இதெல்லாம் மூணுமே வந்து எசென்சியல் அப்படின்னு அர்த்தம். நீங்க எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டாச்சுட்டரி டிக்ளரேஷன் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு டைரக்டருமே பாத்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் ஷேர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். குறும அளவு ஷேர்ஸ் இது வந்து எவ்வளவு சொல்லுவோம் அப்படின்னா 5000 ரூபாய் மதிப்புள்ள ஷேர்ஸை வாங்கணும். 5000 ருபீஸ்னுடைய ஷேர்ஸை வந்து வாங்கணும். அதாவது இதுதான் குவாலிஃபிகேஷன் ஷேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்னவாக இருக்கணுங்க? பங்குதாரரா மாறினாதான் அவங்க என்னவா மாற முடியுங்க? டைரக்டரா மாற முடியும். டைரக்டராவே மாற முடியும். அதனாலதான் அவங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பங்குனுடைய மதிப்பு 5000 ரூபாயாக இருந்தா அவங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஒரு பங்கு அட்லீஸ்ட் கண்டிப்பா வாங்கணும். அதை விட ஒரு பங்குனுடைய விலை 5000 ரூபாய்க்கு மேல் இருந்தாலும் ஒரு பங்கு கண்டிப்பா வாங்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு பங்குனுடைய விலை 5000 அல்லது அதற்கு மேல் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணணும்? ஒரு பங்க கண்டிப்பா வாங்கியிருக்கணும், ஒரு ஷேரை கண்டிப்பா வாங்கியிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது டினாமினேஷன், அதனுடைய மதிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஒரு சில கம்பெனி 10,000 ரூபாய் ஒரு ஷேர்னு போட்டிருப்பான். அப்ப கண்டிப்பா அவங்க ஒரு ஷேரை வாங்கணும். 5000 ரூபாய்க்கு மேல ஒரு ஷேரை வாங்கணும் அப்படின்றத, அது 5000 ரூபாய் வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப டைரக்டருடைய குவாலிஃபிகேஷன். அப்ப நீங்க டைரக்டர் ஆனாதான், நீங்க இயக்குனரா மாறினாதான் நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க வந்து ஸ்டாச்சுட்டரி டிக்ளரேஷன்ல கையெழுத்து போடலான்றான். ஸ்டாச்சுட்டரி டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது சட்டமுறை உறுதிமொழி அப்படின்னு அர்த்தம். சட்டத்தால கொடுக்கக்கூடிய உறுதிமொழி. இதை வந்து யாரெல்லாம் போடுவாங்க, இதுல வந்து யாரு கையெழுத்து இடுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா,
சொல்லுங்க பார்க்கலாம், யார் யாருக்கெல்லாம் இதுல பவர் இருக்கு கையெழுத்து போடுறதுக்கு? ஸ்டாச்சுட்டரி டிக்ளரேஷன் அட் த டைம் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கம்பெனி யார் யாரெல்லாம் கையெழுத்து போடுறதுக்கு இவங்களுக்கு பவர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். Signatory memorandum, sir. என்னமா? Promoter. அதான் ப்ரொமோட்டர் அப்படின்றவங்களுக்கு வந்து நாம என்ன சொல்றோம் அப்படின்னா அவங்க தான் மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபரா மாறிடுவாங்க. அவங்க பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபரா மாறிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஷேர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த இயக்குனருடைய ஷேர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ ப்ரொமோட்டர்ஸ், டைரக்டர் போடலாங்க. டைரக்டராக உறுதி எடுக்கிறவங்க போடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைரக்டர் போட்டுடலாம். நீங்க இன்கேஸ் ஆடிட்டர் கூட நீங்க அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஆடிட்டர் கூட நீங்க அப்பாயிண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆடிட்டரும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கையெழுத்து போடலாங்க. இது எல்லாமே ஸ்டாச்சுரி. அதாவது என்ன அப்படின்னா சட்டத்தினுடைய தேவைகள் அனைத்துமே வந்து பூர்த்தி செஞ்சிருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம சொல்லக்கூடிய அதிகாரமிக்க நபர்கள் அப்படின்றது இவங்க தான் ப்ரொமோட்டர்ஸ். இவங்க எல்லாமே ப்ரொமோட்டர்ஸ்ங்கிறவங்களும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்றத ப்ரொமோட்டர்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தாங்க இது. அடுத்து, யூனியன் கவர்மெண்ட் மே appoint such number of directors in company as it may deem necessary. Its own initiative, application of 100 members. அடுத்த பாத்தீங்க அப்படின்னா application of member holding at least 10% of voting rights, any of the above. அதாவது எப்போ வந்து அதாவது மத்திய அரசுக்கு மத்திய போர்டுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பாயிண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. The union government may appoint such number of directors. ஒரு குறிப்பிட்ட டைரக்டரை அப்பாயிண்ட் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா மைய அரசுக்கு இருக்கு, மத்திய அரசுக்கு இருக்கு. அப்படின்றப்போ அந்த அதிகாரம் எப்போது நடைமுறைக்கு வரும், எப்போ தேவைப்படும் அப்படின்னு கேட்கிறோம். எப்போ தேவைப்படும் அப்படின்னா இட்ஸ் ஓன் இனிஷியேட்டிவ், கவர்மெண்டே பார்த்து டைரக்டா முடிவு எடுக்கலாம் அந்த மாதிரி அதிகாரம். ஏன்னா சட்டத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்றப்போ சட்டத்தால உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னா அது மைய அரசு கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்போ கம்பெனி லா போர்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அவங்கள்ட்ட தான் இருக்கு. அடுத்த பாத்தீங்கன்னா ஆன் தி அப்ளிகேஷன் ஆஃப் 100 மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி, 100 உறுப்பினர்கள் வந்து 100 பங்குதாரர்கள் அல்லது உறுப்பினர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க வந்து அப்ளிகேஷன் மனு கொடுத்துருந்தா கூட ஒரு டைரக்டரை வந்து நியமிக்கலாம். ஆன் அப்ளிகேஷன் ஆஃப் மெம்பர் ஆஃப் ஹோல்டிங் அட்லீஸ்ட் 10% voting ரைட்ஸ், இதுக்கும் அப்ளிகேஷன் வேண்டுதல் வைக்கணுங்க. நீங்க விண்ணப்பிக்கணும். 10% voting ரைட்ஸ் இருக்கு, voting ரைட்ஸ் இருக்கக்கூடிய உறுப்பினர்களால நம்ம என்ன பண்ணிருக்கணும், கேட்டிருக்கணும். இந்த மூணுமே சேர்ந்ததுதான். இது வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அரசுக்கு இருக்குங்க. அதனால ஓன் இனிஷியேட்டிவும் நமக்கு வரும். சட்டத்துல உருவாக்கப்பட்டதுனால சட்டத்தால உருவாக்கப்பட்ட அந்த கம்பெனியை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரமும் மத்திய அரசு கிட்ட இருக்கு. அது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தாங்க. அடுத்து பாருங்க, வாட் இஸ் நோன் as சார்ட்டர் ஆஃப் a கம்பெனி? சார்ட்டர் சாசனம் அப்படின்னு சொல்லப்படுறது MOA தான் குறிக்கும். MOA தான் சாசனம். நம்மதே என்ன பிறப்பு சான்றிதழ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, பிறப்பு அப்படின்றது MOA தான் குறிக்கும். பைலா அப்படின்னு சொல்லப்படுறது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்குங்க. பைலாங்கிறது என்னங்க? துணை அறிக்கை தாங்க. ஆல்மோஸ்ட் அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனோட தொடர்புடையது தான் பைலா. ஜெனரல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதெல்லாம் பைலாங்க. நம்மளாவே ஒரு கட்டுப்பாடுகளை வச்சுக்கிறது, இதெல்லாம் கவர்மெண்ட் கம்பெனில தான் பைலா கொடுப்பாங்க. சாசனம் நம்ம பொறுத்த அளவுக்கு பொது நிறுவனமாக இருந்தா பொது நிறுவனத்துக்கு கட்டாயம் தேவைப்படுவது MOA கட்டாயம் தேவைங்க. அரசாங்க நிறுவனங்களே பாத்தீங்க அப்படின்னா அவங்க தனியா ஒரு இதே ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனை ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து கம்பெனியினுடைய AOAவிய அதை படிவத்தைய டேபிள் ஏவிய ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பைலா இதெல்லாமே அவங்க தேவைப்பட்டாதான் எடுப்பாங்க, இல்லைன்னா கொண்டு வர மாட்டாங்க. The minimum paid up capital of a public company, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பப்ளிக் கம்பெனியுடைய மினிமம் paid up capital, குறைந்தபட்ச மூலதனம்
குறைந்தபட்ச மூலதனம் அப்போ 5 5 lakh. லட்சம் ரூபாய். இன்கேஸ் பிரைவேட் கம்பெனியாக இருந்தா எவ்வளவு வேணுங்க? 1 lakh. 1 lakh sir. 1 lakh கண்டிப்பா தேவைப்படுங்க. மற்றவங்களும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இது மாதிரிதான் கேள்விகள் வந்து நமக்கு திரும்ப வரும் அப்படின்னு அர்த்தம். கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்கள், ஏன்னா மினிமம் அப்படின்னு எடுக்கிறப்போ அதை நாம பார்த்துக்கோ. குறைந்தபட்ச உறுப்பினர்கள் அப்படின்னு நம்ம அர்த்தம். இது எவ்வளவுன்னு சொல்லுங்க. பப்ளிக் கம்பெனினா 7 சார். பிரைவேட் 2, பப்ளிக் Private 2. பப்ளிக் 2 and 7. 2 and 7. 2 for private, 7 for பப்ளிக் வந்து 7. 1% கம்பெனி 1. 1% 1% companies. ஓபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. 1% ஒருத்தர் தான். அடுத்ததுங்க இதே வந்து மேக்சிமம் அப்படின்றது 200. இதுக்கு வந்து 200 and unlimited. No limit. அன்லிமிட்டெட். ஓகேங்க. இங்க only 1. இதுல ஒண்ணுதான். இது மேக்சிமம் அவ்வளவுதாங்க. மினிமம் நம்பர் அதேதான், மேக்சிமம் நம்பர் அதேதான். இந்த விஷயங்களை நான் திரும்ப நான் தெளிச்சுக்கணும். இந்த 1 lakh rupees அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. பிரைவேட் கம்பெனியாக இருந்தா 1 lakh. இப்படிதான் ஒரு கேள்வி எடுக்கிறப்ப அதுக்கு 2-3 கேள்விகளுடைய நினைவுகளை கொண்டு வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சதுங்க. The name of the company can be changed. Name of the company can be changed. ஆல்மோஸ்ட் MOA-ல எங்கெல்லாம் கை வைக்கிறீங்களோ, MOA-ல இருக்கக்கூடிய சரத்துகள், அதாவது சரத்துகள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது உட்பிரிவுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உட்பிரிவுகள் அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் எத்தனை உட்பிரிவுகள் இருக்குங்க? MOA-ல எத்தனை உட்பிரிவுகள் இருக்குங்க? 6 உட்பிரிவுகளுங்க. 6 உட்பிரிவுகள் இருக்கும். அந்த 6ல நீங்க கை வைக்கிறப்ப எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் கண்டிப்பா வேணுங்க. ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அதுலயுமே பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா லாவுல வந்து திருத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்கு. நம்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த கம்பெனி. நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா நோக்கம், அப்ஜெக்டிவ். இதெல்லாம் கம்பெனியினுடைய நேம், நோக்கத்தை எல்லாம் மாத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் தேவைப்படும். அப்ப இந்த விஷயங்கள் நல்லா பாத்துக்கோங்க. பேர் மாத்திரம் நீங்க தனியா மாத்த முடியுமா? கெஜெட்ல உங்க பேர் மாறணும். நீங்களாவே பேர் மாத்தி வச்சுக்க கூடாது இல்லைங்களா? அப்ப உங்களுடைய கெஜெட்ல நீங்க ரெசல்யூஷன் மட்டும் பாஸ் பண்ணி கொடுத்தா மாறாது. ரெசல்யூஷனை மட்டும் கொடுத்து மாத்துறது அப்படின்றது ஒரு சில அதிகாரங்கள் மட்டும்தான் இருக்கு. அந்த அதிகாரத்தை தாண்டி நீங்க போக முடியாது. அப்ப பேரை மாத்துறதெல்லாம் வந்து கவர்மெண்டினுடைய அப்ரூவல் இல்லாம மாத்த முடியாது. இந்த இடத்துல கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுறது நம்மளுடைய லா போர்டு தான். லா போர்டுனுடைய அப்ரூவல் கண்டிப்பா நமக்கு தேவைப்படும். அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ரூவல் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட்ங்கிறதும் தப்பு, ஸ்பெஷல் ரெசல்யூஷன் மட்டும்ங்கிறது தப்பு, ஆர்டினரி ரெசல்யூஷன் மட்டும் நமக்கு தப்பு. ஆர்டினரி ரெசல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அதிகமா வர்றது பாத்தீங்கன்னா ஏஓஏவுக்கு அதிகமா வரும். ஏஓஏவில் அது இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் நாம மட்டும் தான் முடிவு பண்றாங்க. சாதாரண ரெசல்யூஷன் போட்டாவே போதுங்க. எல்லாத்தோட அந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷன் கண்டிப்பா தேவை. அப்போ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அப்படின்றது நமக்கு எவ்வளவு ஓட்டிங் பவருங்க? ஓட்டிங் பவர் எவ்வளவுங்க? 3/4 மறந்துடவே கூடாதுங்க. 75% அல்லது 3/4 ஓட்டிங் ரைட்ஸ்ங்க. ஓட்டிங் ரைட்ஸ் கண்டிப்பா வேணுங்க. சரிங்க. இன்னொன்னு வந்து இதே மாதிரி இருக்கு. சிறப்பு அறிவிக்கை வேண்டும் தீர்மானம் அப்படின்னு அர்த்தம். சிறப்பு அறிவிக்கை வேண்டும் தீர்மானம். சிறப்பு அறிவிக்கை வேண்டும் தீர்மானம் அப்படின்னு நம்ம சொல்லாங்க. ஸ்பெஷல் நோட்டீஸ். ஸ்பெஷல் நோட்டீஸ் எத்தனை நாளைக்கு முன்னாடி நீங்க ஸ்பெஷல் நோட்டீஸ் கொடுக்கணுங்க? 14 days sir. 14 days before meeting. சிறப்பு அறிவிக்கை வேண்டும் தீர்மானம் கரெக்டா இருந்துட்டுங்க. அதாவது ஸ்பெஷல் நோட்டீஸ், இதுக்கு பேரு என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்பெஷல் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Resolution requiring a special notice. Resolution requiring special notice அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு வந்து எவ்வளவு நாள் கொடுக்கணுங்க? 14 நாளுங்களா? 14 days. 14 டேஸ்க்கு முன்னாடி பிஃபோர் மீட்டிங்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கணும். இந்த 3 விதமான ரெசல்யூஷன் இருக்கும். ஒன்னு சாதாரண ரெசல்யூஷன்,
ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன். ஸ்பெஷல் ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூட்டத்துல வரவங்கள்ல 75% எடுத்துக்கலாங்க. 75% நீங்க எடுத்துக்கலாம். ஆனா சிறப்பா அறிவிக்க வேண்டும் தீர்மானங்கள் அப்படின்றது உறுப்பினர்களுக்கு நீங்க தெரிவிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க மீட்டிங்க நடத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சிறப்பா அறிவிக்க வேண்டும் தீர்மானங்கள் அப்படின்றது சிலதெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த 3 அந்த தீர்மானங்கள்ல வரும். அடுத்தது a dash defines a company relationship with outside world அப்படின்னு அர்த்தம். outside world நம்மளோட பிறப்பு சான்றிதழ் தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. MOA தான் அவுட் சைடுங்க. இன்டர்னல் அப்படின்னு சொல்லப்படுறது AOA வந்து இன்டர்னல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. AOA அதுக்கு லீவும் இதே தான். இந்த ப்ராஸ்பெக்டஸ், லீவ் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் எல்லாம் இது பதில் அறிக்கை தாங்க. தகவல் அறிக்கைக்கு பதில் அறிக்கை. இது தகவல் அறிக்கை அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணினா இன்விடேஷன் ஃபார் சப்ஸ்கிரைப் ஷேருங்க இல்லைங்களா? சப்ஸ்கிரைப் ஷேரை வந்து சப்ஸ்கிரைப் பண்றதுக்காகவும் இதுக்காக நம்ம கொடுக்கறதா பொதுமக்களை வந்து அழைப்பு விடுக்கிறோம். அதுதான் வந்து நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன் அப்படின்னா கல்யாண பத்திரிக்கைன்னு சொல்லுவேன். எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்து வாங்கன்னு சொல்றது. அடுத்தது இது என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் இன் லீவ் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னா பதில் அறிக்கை அப்படின்னு அர்த்தம். ஸ்டேட்மெண்ட் இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த மூலதனத்தையும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திரட்டிக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சோம் அப்படின்னா திரட்டப்பட்டால் அதாவது ஒட்டுமொத்த மூலதனம் முழுவதும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸால நம்ம திரட்டிட்டோம் அப்படின்ற பட்சத்துல பொதுமக்கள்கிட்ட வந்து எங்களோட ஷேரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க தேவையில்லை. அப்போ தகவல் அறிக்கைக்கு பதில் அறிக்கை நீங்க தாக்கல் செஞ்சா போதும். தகவல் அறிக்கைங்கிறது தேவையில்லை. அப்போ இந்த 2 விஷயங்கள் பார்த்துக்கோங்க. இது பொதுமக்கள் அழைப்பு விடுக்கிறது, அதுக்கு பதில் அறிக்கை கூட தாக்கல் செஞ்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி கண்டென்ட் எல்லாமே படிச்சிருங்க. MOAவில் இருக்கக்கூடிய கண்டென்ட், AOAவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நல்லா படிச்சிருங்க. அதெல்லாம் வந்து இதெல்லாம் பேசிக்குங்க. இதெல்லாம் புத்தகங்கள்லயே இருக்கக்கூடிய பேசிக். இதுக்கெல்லாம் வந்து நீங்க கிளாஸ் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. நீங்க இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சிடணும். உள்ள டான்னு பதில் சொல்லணுங்க. அந்த அளவுக்கு இருக்கணும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் ஆஃப் த கம்பெனி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏற்கனவே வந்ததே தான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கண்டிப்பா மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் தான். அடுத்தது ஷேர் கேபிட்டல் ஆஃப் எ கம்பெனி மே பி ரிடியூஸ்டு குறைக்கப்பட்டால். அப்போ இது வந்து ஷேர் கேபிட்டல் மூலதனம் அப்படின்றது குறைக்கப்பட்டால். இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்கப்பட்டது. இதுக்கு கண்டிப்பா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தேவை அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த சிச்சுவேஷன்ல நாம இதை செய்வோம்? when, எப்பொழுது இந்த கேபிட்டல் குறைக்கப்படும்? டிஸ்கஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எந்த சிச்சுவேஷன்ல உங்களுடைய மூலதனம் குறைக்கப்படும் அப்படின்றத வரும்? எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நிலவும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. ஓவர் கேபிட்டலைசேஷன் இதுதாங்க. இது வந்தாவே கண்டிப்பா அதாவதுங்க உங்களுடைய பேலன்ஸ் ஷீட் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைடுல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு பிரச்சனைங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குங்களா? இது வந்து எப்பயுமே எங்க இருக்கணுங்க? நம்மளோட லைபிலிட்டி சைடுல தான் இருக்கணும். நல்லா புரியுதான்னு பாருங்க. உங்களுடைய லைபிலிட்டி சைடுல இருந்துச்சுன்னா லாபம் அப்படின்னு அர்த்தம். இதே வந்து அசட் சைடுல இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவாங்க? லாஸ். இதுக்கு இன்னொரு பேரு அக்குமுலேட்டட் லாஸ் அப்படிம்பா. தொடர்ந்து நீங்க வந்து நட்டத்தையே வந்து சந்திச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒன்று சேர்க்கப்பட்டால் நட்டம் அப்படின்னு அர்த்தம். ஒன்று சேர்க்கப்பட்ட தொடர்ந்து அக்குமுலேட்டடா நீங்க நட்டத்தையே சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்றப்போ உங்களுடைய
சொத்து வந்து உயர்ந்துகிட்டே இருக்கும். அப்படித்தானுங்க? சொத்து வந்து உயர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா லாஸ் இங்க அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப இங்க அதிகமாயிட்டே இருக்க உங்களுடைய சொத்து டோட்டல் அசெட் வந்து அதிகமாகும். ஆனா இதுல எதுல அதிகமாகுது அப்படின்னு பாருங்க, மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ல அதிகமாகுது. அதாவது மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ல நமக்கு அதிகமாகுது. அதாவது பிக்சட் அசெட்ல அதிகமாகல, கரண்ட் அசெட்ல அதிகமாகல, நமக்கு எதுல அதிகமாகுதுங்க, கண்ணுக்கு புலனாக நட்டங்களாக அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து குறைக்கணும். இது வந்து அதிகமாக கூடாது. கம்பெனி வந்து அக்குமுலேட்டட் லாஸ் சந்திக்கிறப்போ கோயிங் டு பி வைண்டட் அப். இந்த கம்பெனி வந்து எதுக்கு வந்துடும் அப்படின்னா வைண்ட் அப் ஆயிடும் அப்படின்னு அர்த்தங்க. வைண்ட் அப் ஆயிடும். அந்த சுச்சுவேஷனை வந்து தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்ட்டா நம்மளுடைய கேபிட்டல் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஷேர் கேபிட்டலை வந்து நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க வந்து நம்ம குறைக்கலாம். அப்போ இங்க வந்து ஷேர் கேபிட்டல் இப்போ வந்து நமக்கு சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு பாருங்க. 10 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா இதுல ஒரு கோடி ரூபாயை நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரெடியூஸ் 1 crore அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 crore நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ 1 crore ரெடியூஸ் பண்றீங்க அப்படின்னா டோட்டல் லைபிலிட்டி 1 crore ரெடியூஸ் ஆயிக்கும். அப்போ இந்த 1 crore நம்ம என்ன பண்ணலாம், அக்குமுலேட்டட் லாஸை வந்து நீங்க எலிமினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேரு கேபிட்டல் ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஞாபகத்தில் இருக்குங்களா? கேபிட்டல் ரிடக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். இது அக்கௌண்டன்சிலயும் நமக்கு வருங்க. அக்கௌண்டன்சிலயும் நமக்கு வரும். இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சிச்சுவேஷன் ஃபார் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த சிச்சுவேஷன் வரப்போ நீங்க கேபிட்டல்ல ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தேவைப்படும். அடுத்தது இது வந்து கரெக்டுங்க. ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அப்படின்றது இது வந்து எதுங்க, மூலதன கூறுங்க. கேபிட்டல் கிளாஸ் அப்படின்னே ஒன்னு இருக்கும். நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் கிளாஸ் அப்படின்றதே ஒன்னு இருக்கும். கேபிட்டல் கிளாஸ் அப்படின்றதே ஒன்னு இருக்கும். கேபிட்டல் கிளாஸ் அப்படின்றது கம்பல்சரி இருக்கும். 5வது கிளாஸா இருக்கும். 5வது கிளாஸ் கேபிட்டல் கிளாஸை கை வைக்கலாம். ஓகேங்க. கேபிட்டல் கிளாஸை வந்து நம்ம கை வைக்கிறப்போ நம்ம ஸ்பெஷல் ரெசல்யூஷன் கொடுத்துறோம். இது நம்ம தான் செய்ய போறோங்க. இது யார்கிட்ட போயிட்டு பர்மிஷன் வாங்க தேவையில்லைங்க. இது வந்து நம்ம தான் செய்யணும். புரியுதுங்களா? நம்மளோட ஷேர் கேபிட்டலை நாமளே வந்து ஒரு ரெசல்யூஷன் போட்டு குறைச்சிக்க போறோம். அப்ப லா போர்டுகிட்ட போயிட்டு வாங்க தேவையில்லை. நேமு நோக்கம் இந்த 2 மாத்தினீங்கன்னா மட்டும்தான் நமக்கு வந்து எங்க போகணும், லா போர்டுகிட்ட போயிட்டு பர்மிஷன் வாங்கணும். இந்த 2 விஷயங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாங்க ஈஸியா. இங்க பாருங்க, இந்த 4வது ஆப்ஷன் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, ஆப்டைனிங் பர்மிஷன் ஃப்ரம் கம்பெனி லா போர்டு. இதுக்கு முன்னாடி நம்ம எங்க பார்த்தோங்க, நேம் மாத்துறதுக்காக நம்ம பார்த்தோங்க. நோன் ஞாபகம் வச்சுக்கலாம் சார். நோ. ஓகேங்க. அடுத்தது the dash on equity shares is not cumulative அப்படின்னு சொல்றாங்க. குமுலேட்டிவ் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதாவது குவிவு பங்குகளாக மாற்ற முடியாது அப்படின்னா நாட் குமுலேட்டிவ். குவிவு பங்குகளாக மாற்ற முடியாது. இது என்ன அப்படின்னா டேஷ் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஸ் நாட் டிவிடெண்ட் ஆன் ஈக்விட்டி ஷேர்ஸ். டிவிடெண்ட் இல்லைங்க, இது வந்து ப்ராஃபிட் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட் ஆன் ஈக்விட்டி ஷேர்ஸ். அதாவது குமுலேட்டிவ் பண்ணக்கூடாதுங்க. எதைய குமுலேட்டிவ் பண்ணக்கூடாது, ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு நீங்க இன்கேஸ் வந்து இந்த வருஷம் நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு பணம் கொடுக்க முடியல, உங்களுக்கு நான் தரேன், இந்த பணம் வந்து அடுத்த வருஷம் தரேன் அப்படின்னு சொல்லி எதையுமே நீங்க எடுத்து வைக்க கூடாது. யாருக்குங்க, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு எடுத்து வைக்க கூடாது. அததான் இந்த இடத்துல சொல்றாங்க, குவிவு பணமாக எடுத்து வைக்க. ஆமா, பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு மட்டும் தான் இது வரும். நான் குமுலேட்டிவ். ஆமா, நான் குமுலேட்டிவ். இது வந்து ஆல்வேஸ் குமுலேட்டிவ் பிரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும் தான் சார் வரும்.
இல்லைங்க நான் அவங்களுக்கு வந்து cumulative அரியர் இருந்தாலுமே நம்ம கொடுக்கணுங்க. அரியர் இருந்தாலுமே வெதர் இட் இஸ் குமுலேட்டிவ் ஆர் நான் குமுலேட்டிவ். அதாவது குமுலேட்டிவ் அவன் எப்படி கொண்டு வருவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர் கேபிட்டலோட சேர்த்திட்டே வருவாங்க. குமுலேட்டிவ் வந்து என்ன பண்ணுவான், நீங்க கொடுக்கலையா ஷேர் கேபிட்டல கொண்டு போய் சேர்த்திடுவான். நீங்க இல்ல அப்படின்னா அரியர் அப்படின்ட்டு வச்சுக்கலாம், அரியர் டிவிடெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்க வந்து பே பண்ணணும். பட் குமுலேட்டிவ் அப்படின்றது உங்களுக்கு என்ன ஆயிரும், ஷேர் கேபிட்டலோட அடிஷன் ஆகிட்டே வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் நாட் குமுலேட்டிவ். எப்போதுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க அப்படின்னா குமுலேட்டிவ் பண்ணக்கூடாது. அவங்களுக்குன்னு ப்ராஃபிட்டை எதுவுமே எடுத்து வைக்கக்கூடாது. ப்ராஃபிட்டை எடுத்து வைக்கக்கூடாது. இருந்தா லாபத்தை பிரிச்சு கொடுங்க டிவிடெண்ட், இல்ல அப்படின்னா இல்ல, அவ்வளவுதாங்க. இல்ல அப்படின்னு சொல்லிடணும். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மத்ததெல்லாம் நீங்க யோசிக்கிறது இந்த லாஸ் ரிசர்வ், நம்ம பணத்தை எதுக்கு வேணாலும் நீங்க எடுத்து வச்சுக்கலாங்க. ஜெனரல் ரிசர்வ் மற்ற ரிசர்வ்களுக்கு வந்து நீங்க மாத்தி வச்சுக்கலாம். கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அப்படிமா எதுக்கெல்லாம் வந்து பணத்தை வந்து நீங்க மாத்தி வச்சுக்கலாம். லாபம் கிடைக்கிறப்போ இதுக்கு வந்து ஒதுக்கி வச்சுக்கலாங்க. அந்தந்த தேவைகள் வரப்போ நீங்க பயன்படுத்திக்கலாம். ஜெனரல் ரிசர்வ் எதுக்காக ஒதுக்கி வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஃபியூச்சர்ல ஏதாவது நட்டம் வந்துட்டா என்ன பண்றது, அதுக்காக வந்து ப்ராஃபிட்ல ஒரு 5% அப்படின்னு ஒதுக்கி வச்சுக்கிட்டே வருவாங்க. கேபிட்டல் ரிடக்ஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒதுக்கி வச்சுக்கிட்டே வருவாங்க. எப்போ ஷேர் பிரீமியம் எல்லாம் வந்து வெயிட் பண்றோம் அல்லது ஏதாவது திடீர்னு P&L அக்கௌண்ட் வருது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஒரு வருஷத்துல நமக்கு கிரியேட் ஆகுது அசட் சைட்ல, அப்போ வந்து இதையே ரைட் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்பெல்லாம் வந்து